அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்குள் அப்பப்ப எட்டி பார்க்குதான் பாருங்களேன். காரணம் இருக்கிறது சொல்வதற்கு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வ அம்சம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது மேலே ஒரு பிடிமானம் வர்றதில்லை. ஏன்னா இயல்பான மனிதர்கள் தானே. அந்த மாயை நம்மை போட்டு மறைத்து விடுகிறது, நம்மளும் இருக்கின்ற அந்த இறைசக்தியை. அப்படிங்கும் போது அதை தெளிவாக யாரும் உணர்ந்துக்கிறது இல்லை. அதனால் அது மேலே ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இறைவனுக்கே உள்ள சில குணங்கள் அடிக்கடி நம்ம மனசில் எட்டி பார்க்கும். அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடலில் அல்லது இந்த உடலில் இருக்கின்ற உயிர் தெய்வத்தன்மை உடையது அப்படிங்கிறத. என்ன அறிகுறிகள் எல்லாம் காணப்படும். பொதுவாக எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும், நமக்குமே எண்ணற்ற கஷ்டம் வரும். ஆனால் நமக்கு அருகாமையிலோ நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோ, நமக்கு சொந்தக்காரங்களாக இருந்திருக்க மாட்டாங்க, நண்பர்களாக இருந்திருக்க மாட்டாங்க, ஏதேனும் ஒரு மூலையிலே உலகத்திலே யாருக்கேனும் கடினமான சூழ்நிலை வருகிறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டாலோ அதை நாம் கண்ணார பார்க்கின்றோம் என்றாலோ நாமே அறியாமல் கலங்குவோம். அந்த துன்பத்தை போக்குவதற்காக முயற்சி செய்வோம். நம்மால் என்ன ஆக முடியும் அப்படிங்கிறத யோசிப்போம். முடியலையா இறைவன்கிட்ட மன்றாடி கேட்க ஆரம்பிச்சிருவோம். எப்படியாச்சு அவரை காப்பாற்று, எப்படியாச்சும் அந்த குழந்தையை காப்பாற்று, எப்படியாச்சும் அவர்களை பத்திரமாக காப்பாற்று அப்படிங்கிற அந்த வேண்டுதல் ஒருவர் மனதிலே வருகிறது. அப்படிங்கும் போது அதுவும் இரக்கத்தின் வெளிப்பாடாக வரும்போது தெரிந்து கொள்ளுங்கள், இரக்கம் என்பது இறைவனின் குணம். எவ்வளவு தவறு செய்தாலும் அதற்கு வாய்ப்பு கொடுத்து திருத்துவது இறைவனின் குணம். அந்த இரக்கம் அப்படிங்கிறது சாக்ஷாத் அந்த பரபிரம்மத்தோட குணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அன்பும் இரக்கமும் அவருடைய இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கருணை உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் இறை அம்சம்தான். தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தில் இருக்கவங்க உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடுவாங்க. பண உதவியெல்லாம் கேட்டு இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்னா பண உதவிக்காகவோ பொருளாதார உதவிக்காகவோ உங்களை நாடி வரமாட்டார்கள். உங்களிடம் சென்று பேசினால், ஒரு 5 நிமிடம் பேசினால் போதும், ஒரு 10 நிமிடம் பேசினால் போதும், மனம் ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உங்ககிட்டயே சொல்லியிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் கூட பேசினா நேரம் போகிறதே தெரிலைங்க, மனசு ரொம்ப லேசாயிடுது, என் குறையெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மனம் திறந்து யாராவது பேசுகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அவர்களுக்கான நம்பிக்கைக்கு உரிய இறைவனாக மாறுகிறீர்கள். அது மிகையல்ல, அடியேன் கூறுவது மிகையல்ல. காரணம், தனக்குள் ஒளிந்திருக்க விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லணும்னு தோணாது. நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லி அழுவோம் நம்ம கஷ்டத்தை? நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை இறைவன்கிட்ட மட்டும்தான் போய் சொல்லுவோம். ஏன் எனக்கு இப்படி பண்ணுற, ஏன் எனக்கு இப்படி பண்ணுற, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை ஏன் கொடுக்குறேன்னு எங்கே போய் சொல்லுவோம்? இறைவன்கிட்ட தான் மன்றாடுவோம். அதை ஒரு மனிதர்கிட்ட, அதாவது உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அந்த தெய்வத்தன்மையை உங்களிடம் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட குணம் உங்களிடம் இருக்கிறது. அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்களும் தெய்வமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியாம அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்ல போகிறதும் கிடையாது. அதற்கு தீர்வு வேணால் சொல்லுவீங்களே தவிர மற்றவங்க கிட்ட சொல்லி சொன்னவங்களை ஏளனப்படுத்த மாட்டீங்க. அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே போல் அவர்களுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் உதவ ஆரம்பிப்பீர்கள். அவர்களை எப்படியாச்சும் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு உதவ ஆரம்பிச்சிடுவீங்க. பெரும்பாலும் அதே அளவான ஆற்றல் உடையவர்கள். ஒரு மனிதர்களை பார்த்தமே எடை போடுறது தப்பு. இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எடை போடுறது எப்பவுமே தப்பு. அப்படி மனிதர்களை பாகுபாடு படுத்தி பார்க்கக்கூடாது. இருந்தாலுமே ஒரு மனிதனை பார்த்ததுமே அவன் ஆற்றல் பொருந்தியவனா, இவன் இறையாற்றல் நிறைந்தவனா அல்லனா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கண்டதுமே அறிந்து விடுவீர்கள். ஒரு மனிதனின் முகத்தை வைத்தே அவர்களை கணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பார்த்தோமே இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது உங்கள் மனம் வந்துட்டு ஒருநிலைப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது பொருள். அதன் மூலமாக அது தன்னுடைய சுயத்தை விளங்கி இருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது இறைநிலையில் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த எதிர்காலத்தில் நடக்கிறத கணிக்கிறது நிறைய சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடமெல்லாம் சொல்லுவாங்க.
அப்படியெல்லாம் இல்லாமல் சுய உணர்வின் காரணமாக இயற்கையில் நடக்கின்ற மாற்றங்களாகட்டும் அல்லது எதிர்காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள். இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது தான். சில பேர்த்துக்கு நடக்குது, அது அறிவியலும் அங்கீகரிக்குது. ஆனால் இது எப்படி அப்படின்னா, மனம் ஒருநிலைப்பட்ட அந்த இறைத்தன்மையின் காரணமாக இதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஆராய்ச்சினே வச்சுக்குங்க. ஆனாலும் சில பேருக்கு அது கனவின் வாயிலாகவோ அல்லது வாழும் பொழுதே, அதாவது நிகழ்காலத்தில் பகல் பொழுதில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெறுமை, அப்படியே நின்றுவோம். ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியும், அது என்ன அப்படின்னு தெரியாது. இயற்கை நமக்கு உணர்த்த ஆரம்பிக்கும். காரணம், நீங்கள் பஞ்சபூத சக்தியையும் சரியான விதத்திலே கையாள்கிறீர்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல பொருள்படும். ஏன்னா இந்த மிருகங்கள் எல்லாம் எடுத்துங்க, பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்கின்றதன் காரணமாக இயற்கையில் ஏதேனும் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கும் போது அவைகள் உணர்ந்து கொள்கின்றன. அதே போல நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே சில நிகழ்வுகள் நம்மால் முன்னரே கணித்து கூற முடிகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம் மனம் ஒருநிலைப்பாட்டுடன் இருக்கிறது, அந்த இறைத்தன்மையுடன் இருப்பது உண்மை. இதில் எத்தனை பேர்த்துக்கு அந்த குணம் இருக்கும் அப்படிங்கிறது அடியே எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த தன்மை இருக்கும். சித்த மகா புருஷர்கள் எல்லாம் காலத்தை தாண்டியவர்கள், முக்காலத்தையும் கணிக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்மளால் அவ்வளோ முடியலைன்னா கூட கொஞ்சமாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது இறைத்தன்மையோட வெளிப்பாடு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. காலையில் இந்த இயற்கை கடிகாரம் இருக்கும் இல்லையா? இயற்கை கடிகாரம்னா என்ன? இந்த உலகம் சுற்றுவதன் காரணமாக ஏற்படுகின்ற பகல் இரவு அப்படிங்கிறது நம்மாலே உணர முடியும். மணியே பார்க்காம இத்தனை மணின்னு சொல்ல முடியும். அதே போல் தான் அது பயாலஜிக்கல் கிளாக் அப்படிம்பாங்க. நம்ம மூளையிலே அது பொதிந்து கிடக்கும். அந்த கணக்கில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு மேலே உங்களால் இயல்பாகவே தூங்க முடியாது. அது விழிப்பு வந்துடும். இறைவனை பற்றிய சிந்தனைக்கே அது கொண்டு செல்லும். அது பெரும்பாலும் வயதானவர்கள் தூங்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே. ஆனாலுமே சிறு வயதாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிகைக்கு பிறகு நமக்கு தூக்கம் வராது. இறை சிந்தனையிலேயே மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் மனமானது நம்மை தேடுகிறது, நம் மனமானது இறைவனை தேடுகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அபரிவிதமான ஆற்றல் பொருந்தியவராக இருக்க முடியும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பித்த உடனே என்ன நடக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னா குருவை தேட ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு தெரிவதில்லை. அப்போ யாருக்கு தெரியும் அப்படின்னா, இதில் எல்லாம் அனுபவம் பெற்ற குருமார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களை தேட ஆரம்பித்து விடுவோம். இறைவனின் அருட்கடாட்சத்தின் காரணமாக நல்ல குருமார்களும் நமக்கு அமைய பெறுகிறார்கள். அப்படிங்கும் போது சரியான முறையிலே நமது வாழ்க்கையானது நகர்ந்து செல்லும். அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். குருவும் அமைவார்கள். ஏன்னா நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சா இறைவன் அந்த குருவை அமைத்து தருகின்றார், அமைத்து தருவார். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். பெரும்பாலும் நம்மை அறிவதிலே நேரம் செலவிட ஆரம்பிப்போம். நம்முள் இருக்கின்ற கோவில், நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பெரும்பாலுமான நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்படிங்கும்போது அது நேர விரயம் அல்ல. இன்றைய காலகட்டத்திலே வேறு மாதிரி நேரத்தை வீணடிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக நம் நேரம் செலவிடுகின்றோம். அப்படிங்கும் போது அதை விட உயர்ந்த விஷயம் வேறு எதுவும் இருக்காது. அதற்கான நேரத்தை செலவிட ஆரம்பிப்போம். நம்முள் ஜோதியாக இருக்கின்ற இறைவனை காண்பதற்கு முயற்சி செய்கின்றோம் அப்படின்னாலே நம்முள் இருக்கின்ற அந்த இறை சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை முறைப்படுத்தி செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமது கைமேல் கிடைக்கும். நண்பர்களே, மறக்காமல் இந்த விஷயங்களையெல்லாம் எண்ணி பாருங்கள். இதில் ஏதேனும் ஒரு சில குணங்கள் உங்களிடம் இருக்கிறது அப்படின்னா
மீதி குணங்களையும் கண்டறிந்து மேம்படுத்துங்கள். உங்களுள் இருக்கின்ற இறைத்தன்மை மேலோங்கும் பொழுது உலகம் முழுவதும் அன்புமயமாக மாறும். எல்லா உயிர்களும் இறைவன் என்ற எண்ணம் வரும். பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடிய அந்த எண்ணம் மனதிலே வராது. அப்ப நீங்களும் இறைவனாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு நமது பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கிற விஷயத்தையும் அது எவ்வாறு வரையறுக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சிந்திக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவுனே வச்சுக்கோங்களேன். நம்ம பதிவுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவரும் பலனடையட்டும். பொதுவாக எது பாவம் அப்படின்னு கருதப்படுதுன்னா, நம் செயலால் பிறர் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் செய்வது பாவம். தெரிந்தும் செய்வது பாவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுகின்ற வார்த்தை, இதை பேசினால் இவர் பாதிக்கப்படுவார் என்று தெரிந்தே பேசுவது பாவமாகும். அதுவும் கடுமையான சொற்களாக இருக்கும். அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலான வார்த்தைகளாக இருக்கின்ற பட்சத்திலே அது பாவமாகத்தான் கருதப்படுகிறது. மனிதர்களை பொறுத்தளவு நாம் வரையறைக்குள் வைத்து இறைவன் எதை பாவமாக கருதுவார் என்பது அவருக்கே வெளிச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பேசும் பொழுது தெரியாமல் சில வார்த்தைகள் வந்துவிடும். மனிதன் கோபத்தால் பேசுகின்றது, ஒரு அதீத உணர்ச்சியின் காரணமாக நாம் பேசுகின்ற போது சில வார்த்தைகள் தெரியாமல் வந்துவிடும். அது பாவமா என்றால் அது தவறாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு உரிய நபரிடம் போய் நம்ம மன்னிப்பு கேட்டு விடுகின்றோம் அப்படிங்கும் போது அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் என்பது அது பாவமாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் தெரிந்தே நான் பேசிய வார்த்தை, இது இவர்களை புண்படுத்தும் என்று தெரிந்து பேசிய வார்த்தை பாவமாகத்தான் கருதப்படும். அதே போலதான் நான் செய்கின்ற செயல், இந்த செயலானது பிறருக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடியது, ஒருவர் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது அப்படின்னு தெரிந்து செய்கின்ற செயல்கள், அந்த வினைகள் அது தீராத பாவமாகத்தான் வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு வினை செய்யும் போது அதை ஆற அமர யோசித்து பிறருக்கு இது எந்த விதத்திலும் தீமை விளைவிக்க கூடாது என்ற நல்ல நோக்கத்தை கொண்டு செய்யும் பொழுது அது யாருக்கும் தீமையை உண்டாக்கவில்லை என்றால் அது புண்ணியத்தில் போய் சேரும். நாம் செய்கின்ற வினையின் போது இது இன்னாரை பாதிக்கும் என்று தெரியாமல் நாம் செய்கின்ற வினை அது தவறாக போகும், பாவமாக நாம் அந்த இடத்தில் கொள்ள தேவையில்லை. அதை பற்றின போதிய அறிவு நமக்கு இல்லாத போது செய்கின்ற வினை ஒருவருக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறது அப்படிங்கும் போது அது தவறாக போகும். அவ்வாறு தவறாக போகும் பட்சத்திலே அந்த குறிப்பிட்ட நபர்களிடம் நாம் சென்று மன்னிப்பு கேட்கும் பொழுதோ அதுக்கு நிவாரணம் செய்யும் பொழுதோ கண்டிப்பா அது தவறாக நாம் கொள்ளலாமே தவிர பாவமாக கொள்ள தேவையில்லை. எப்பொழுது அது பாவமாகிறது? இன்னாரை இது பாதிக்கும் என்று நம் மனது உணர்ந்த பின்னும் கூட அந்த வினையை செய்யும் பொழுது அது பாவமாகிறது. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு நீங்க எந்த இடத்துல வேணாலும் பொருத்தி பாருங்க. பாவம் புண்ணியம் அப்படின்னு நீங்க எந்த இடத்த வேணாலும் நீங்க அலசி ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒரு இடத்திலே பொய் பேசுகிறோம், ஒருவரை காப்பாற்றுவதற்காக பொய் பேசுகிறோம். அப்படி பொய் பேசும் பொழுது அவர் காப்பாற்றப்படுகின்றார், அந்த உயிரை நீங்கள் ரட்சிக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது தவறு. ஒரு இடத்திலே நீங்கள் பொய் பேசுகிறீர்கள், அது பல பேரை பாதிக்கின்றது அப்படிங்கும் போது அது பாவம். அந்த பாவத்தையும் நாம் தெரிந்தே செய்திருக்கின்றோம் என்றால் அதற்கு பிராயச்சித்தமே கிடையாது. இது உதாரணத்திற்காக சொல்லப்படுவது. இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல வேணாலும் பொருத்தி பாருங்க, எது தவறு எது பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இது தெரிஞ்சுட்டா இந்த பாவ புண்ணியங்கள் ஏன் வரையறுக்கப்பட்டன அப்படிங்கிறதுக்கு வந்தோம்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, மனிதன் அந்த காட்டு பகுதியிலிருந்து தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்தே சரி தவறுன்னு எதுவும் இருந்ததா அப்படின்னா கிடையாது. அவன் வயிற்று பசிக்காக எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டான். இன்றும் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். சில போராட்டங்கள், இடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் வாழ்விடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல பேருடன் போரிட்டான், பல உயிர்களை பலி கொடுத்தான், பலி எடுத்தான். இந்த மாதிரி நம்ம எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் அவன் வாழ்க்கையை ஒரு சிறத்தன்மையுடன் வாழ்வதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்த செயல்கள். அப்பொழுது அவனுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. ஆனால் பல விஷயங்களிலே மேம்பட்டு அந்த அறிவு தெரிவு பெற்று
ஒரு நல்ல வாழ்க்கையை மனிதன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு சமுதாயமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இந்த இறை கோட்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறை கோட்பாடுகள் ஆங்காங்கே வந்தன. அது காலம் தொட்டு மருவி இன்று பல பேருடைய கைகளில் அது தவறாக போகிறது என்பதற்காக அந்த இறை கோட்பாட்டவே நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த மார்க்கங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அதையும் தவறு என்று சொல்ல முடியாது. என்று அதில் சுயநலவாதிகளின் கலவையும் உள்ளே வந்துவிட்டதன் காரணமாக நம் பொதுவாக எதையும் தவறும் சொல்லிவிட முடியாது. பொதுவாக இந்த மார்க்கங்கள் அப்படின்னு சொல்றது அல்லது சமயங்கள் ஏன் உண்டாகின அப்படின்னா, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வந்தன. அப்பொழுதுதான் இந்த பாவம் புண்ணியம் என்ற விஷயம் அனைவருக்கும் கற்பிக்கப்பட்டன. இந்த பாவமும் புண்ணியமும் இறைவனால் சொல்லப்பட்டவையா அப்படின்னு கிடையாது. அப்படின்னு யோசிச்சா, இறைவன் மனிதனுக்குள் வந்து உணர்த்தியதின் காரணமாக இது சொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் வைத்து கொண்டாலும், மனிதனுக்கு தெரிந்தே சில தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக இந்த பாவங்களும் புண்ணியங்களும் வரையறுக்கப்பட்டன. ஒருவரை தெரிந்தே பாதிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சமயவாதிகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாவங்களை எல்லாம் செய்யாதீர்கள், செய்தால் நரகத்திற்கு செல்ல வேண்டும், இந்த புண்ணியங்களை செய்தால் நம்ம சொல்ற மாதிரி சொர்க்கத்திற்கு போகலாம் என்றெல்லாம் வகுத்து வைத்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? உண்மையாகவே அவர்கள் சொர்க்கத்திற்கு போயிருப்பார்களா, நரகத்திற்கு போயிருப்பார்களா என்பதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் வாழும் பொழுது அந்த மனிதன் ஒரு நல்ல வழியில் வாழ்வதற்கான ஒரு அச்சாரத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த சமயவாதிகள். அது ஒரு அடிப்படை விஷயமாக கற்பிக்கப்பட்டன. அதன் பொருட்டே இந்த பாவம் புண்ணியங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டன. பாவம் புண்ணியம் என்பது அவரவரை பொறுத்து ஒவ்வொருவர் கண்ணோட்டத்தில் மாறும். அதை நாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது என்றாலும், அதை பொதுவாக ஒரு வரையறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாவங்களை பற்றியும் புண்ணியங்களை பற்றியும் சமயவாதிகள் பேசினர். அதில் எதுவும் தவறு இருந்ததா என்றால், மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை கூறியிருந்தார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அதில் தவறு ஏதும் இல்லை. இன்று அறிவியலிலே மேம்பட்ட நிலையை மனிதன் எய்தி கொண்டு இருக்கின்றான். அப்படிங்கும் போது அவர்களுக்கு அந்த அறிவு தெளிவு பெறும் பொழுது அவர்களை உணர்ந்து கொள்கிறார்கள். இது பாவம், இது புண்ணியம், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதன் பொருட்டு சில தெளிந்த ஜீவாத்மாக்கள் பாவங்களை செய்வதிலிருந்து அவர்களை விலகிக் கொள்கிறார்கள். அப்போ ஒரு உயிரை துன்பப்படுத்துவதும் ஒரு உயிரை வதைப்பதும் அவரவர் மனதை பொறுத்து வேறுபடுகிறது. அந்த பாவம் புண்ணியம் உணவிற்காக, வேறு வழியே இல்லாமல் உணவிற்காக பல உயிர்களை வதைக்கிறார்கள் அப்படின்னா அதை பாவத்தில் கொள்ளலாமா அப்படிங்கிறது அவரவர் மனதை பொறுத்தது. ஆனால் சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கு அது ஏற்கனவே எழுதப்பட்ட இலக்கணமாதலால் அதை பாவமாக சில பேர் கருதுகிறார்கள். அவ்வளவுதான். இதிலே நம் மனம் சொல்லும், இதை செய், இதை செய்ய வேண்டாம் என்று. எப்பொழுது? ஆன்மீக வழியிலே செல்லும் பொழுது. ஏன்னா எல்லாத்து மனசும் ஒவ்வொன்று சொல்லும். தன் வாழ்விடம் அந்த சுற்றுப்புறத்தை பொறுத்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்கள் மனம் சொல்வது அப்படியே கேட்கலாமா அப்படின்னா அங்கே நம்முடைய சொல் செயல்படாது. காரணம் என்னன்னா, ஆன்மீகவாதிகளாக குருமார்கள் மூலமாக உபதேசம் பெற்று நல்லவையாது தீமையாது என்று ஆராய்ந்து உணர்ந்த பின்னர் மனம் சொல்வதை கேட்கும் பொழுது அது சரியானதாக இருக்கும். அப்படியே வாழ்க்கை போற போக்கில் மனம் சொல்வதை கேட்கின்றேன் என்றால் அவர்கள் வாழ்கின்ற சூழலுக்கு ஏற்றார் போல மனமும் பேசும். அந்த இடத்துல பாவம் புண்ணியத்தை அந்த வேறுபடுத்துவது என்பது கடினம். அப்படியே வாழ்ந்துவிட்டு போவார்கள். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சமயங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வந்தவை. இன்றும் அது பல பேர்த்த செம்மையா வழிநடத்தி போயிட்டு இருக்கு. இந்த சமயவாதிகளில் சில கலப்புகள் வந்துவிட்டன என்பதற்காக மொத்த சமயவாதிகளையும் நம் குறை கூற முடியாது. தன் சுயநலத்திற்காக, தனது சம்பாத்தியத்திற்காக அந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படிங்கிறவங்களை வச்சு மொத்த சமயத்தையும் நாம் தவறு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறது யாரை பார்க்குறோம் அப்படின்னா, யாராச்சும் தவறு செஞ்சால் அவங்கள வச்சுக்கிட்டு மொத்த அந்த கூட்டத்தையும் தவறு சொல்வது அப்படிங்கிறதுமே தப்பான விஷயம் தானே. நல்லவைகளை தேடுங்கள். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது நல்லவைகளை தேடுங்கள். அதில் தேவையில்லாத விஷயங்கள் இருந்தால் ஒதுக்கி விடுங்கள். அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. பிறர் மனம் புண்படும்படியாக எப்பொழுதும் பேச வேண்டாம்.
பிறருக்கு இன்னல் விளைவிக்கக்கூடிய செயல்கள் எவற்றையும் செய்ய வேண்டாம். இதைத்தான் காலம் காலமாக எல்லா மார்க்கங்களும் எல்லா சமயங்களும் எடுத்துரைக்கின்றன. அன்பு செய், அன்பே கடவுள், அன்பே சிவம், இப்படியெல்லாம் ஏன் சொல்றாங்க? ஒரு மனசுக்குள்ள அன்பு வந்துருச்சு அப்படின்னா யார் மனசையும் புண்படுத்தி பேசணுங்கிற அவசியம் இருக்காது. அன்பே சிவம், அன்பே கடவுள் அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா எல்லோருமே கடவுள், எல்லோருமே கடவுள் அப்படிங்கிற தாற்பயம் நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா பிறருக்கு இன்னல் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டிய அவசியமே அந்த இடத்தில் இருக்காது. அதற்கான அந்த ஒரு ஏக்கத்தையும் மனம் கொடுக்காது, இவருக்கு கெடுதல் செய் என்று. அதனால்தான் எல்லா சமயங்களும் கூறுகின்ற அன்பே எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்வதற்கான காரணமும் அதுதான். மனதிற்குள் அன்பு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனைத்து சமயங்களும் போராடுகின்றன. இன்னும் வேறு வேறு வழியில் போராடுகின்றன. அதற்காக நீங்கள் சமயங்களவே ஒதுக்கி வச்சுட்டும் போக முடியாது. ஏன்னா இன்று நாம் அறிவியலில் மேம்பட்டு விட்டோம். அறிவியல் வளராத காலத்திலிருந்து மனிதனை ஒரு பக்குவப்படுத்தி அப்படியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய பங்களிப்பும் அந்த இடத்துல ரொம்ப அதிகம். சில முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் அவரவர் வாழ்ந்த சூழ்நிலைக்கேற்ப. ஆனால் அந்த முரண்பாடுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மனிதத்தை ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறது என்றால் அதன் சமயங்களின் பங்களிப்பும் பெரிதாக இருந்திருக்கின்றன என்றால் அதை மாற்று கருத்தே இல்லை. நம்ம அதில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதை பேசுவதும் இந்த இடத்துல தவறானது. ஏன்னா நம்மளுடைய கோட்பாடு ஒன்றாக இருக்கும். இறை மறுப்பாக இருக்கலாம், மூட நம்பிக்கை ஒழிப்பாக, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தை, நாம் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் உண்மையான சமயவாதிகள் இருப்பாங்கல்ல, யாருக்கும் துன்பம் நினைக்காம, யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்காம நல்ல வார்த்தைகளவா பேசிக்கிட்டு அந்த சமயம் சொன்னதை அப்படியே முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம புண்படுத்துறோம்ல. இப்போ தெரியாமல் புண்படுத்துகிறோம் அப்படின்னா தவறு, அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களையும் காயப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு பேசும்போது அது பாவமாகத்தானே போகும். உங்களுக்கு பாவமோ புண்ணியமோ நம்பிக்கை இல்லைன்னா கூட உண்மையாகவே பிறர் மனசை புண்படுத்துறது தவறு அப்படிங்கிறத எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிறர் வாழ்க்கையில் துன்பத்தை உண்டாக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதுதான் இறைவன் நமக்கு காட்டுகின்ற வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.